இன்றைய தேவ வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதிவிட்டபடி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை உம்முடைய பிள்ளைகள் யார் யார் என்ன தேவைகள் மட்டில் இருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. அவர்கள் தேவைகள்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களையும் சுகத்தை என்பது கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மனிதர் தாழ்த்தினாலும் கர்த்தர் உயர்த்துவார். உலகம் மதிக்காத சிறியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் கர்த்தர் எடுத்து மகிமையுள்ள இடத்தில் அமரச் செய்கிறார். நம்முடைய பிள்ளை, நம்முடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் உயர்ந்த அதிகாரம் கர்த்தரிடத்திலே உள்ளது. பூமியின் அஸ்திபாரங்களே அவருடையவைகள் என்றால் நம் வாழ்க்கையும் அவர் கரங்களில் தான் உள்ளது. தாழ்மையாயிருங்கள், நம்பிக்கையை தளர விடாதீர்கள், கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து தூக்கி எடுக்கிற தேவன் கர்த்தாவே. தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன். நீ சொன்னீரே, நீ வலதுபுறத்திலும் இடங்கொண்டு பெறுவாய், இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெறுவாய்ன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீ பட்டணத்திலும் ஆசீர்க்கப்பட்டு போய் வெளியிலும் ஆசீர்க்கப்பட்டு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த காலவெளியில் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கெடவுமா இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக சொன்னீங்க ஆண்டவரே. மனமிறங்க முடியாது ஜெபிக்கிறோம். என்ன நோய் கூப்பிடு, அப்போ நானுக்கு உத்தரவு கொடுத்து நீ எட்டாதும் அறியாதமான பெரிய காரணங்களுக்கு அறிவை சொன்னீங்க ஆண்டவரே. மனமிறங்க முடியாது ஜெபிக்கிறப்போ உலகத்தின் முடிவுபடியும் சகல நாளிலும் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. மனமிருங்க, ஆசிரியங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளை வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஆண்டவருடைய சிவமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.